கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிதம்பரத்தை பார்க்குறதுக்காக கார்த்தி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப, என்ன தம்பி வா வணக்கம் சார் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. கை கொடுத்துட்டு கார்த்தி வந்து உட்கார்ந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தான் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்காமே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி புது விஷயத்தில் ஈடுபடுறீங்க? அது வேறு ஒன்றும் இல்லை சார், இது வந்து அது பிஸ்னஸ், இது வந்து என்னோடய பேஷன் சார், சிங்கிங். இது புதுசாக யங் டேலண்ட்லாம் கண்டுபிடிச்சி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதில் வர சம்பாதிக்கிற மொத்தத்தையும் வந்து இதில் வந்து லாஸ் பண்ணுறதுக்கா? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இதான் அழகா அப்படின்னோன்னே, இல்லை சார் என்கிட்ட புது விதமான நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய நியூ டேலண்ட்ஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இது, என்னோட திருப்திக்காக அப்படின்னோடனே, உன்னால் இந்த பிஸ்னஸில் ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல சார் அப்படின்னோடனே, ஏன் தெரியாது? உன்னால் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா அதில் வந்து நீ இது வரைக்கும் தோற்றதா சரித்திரமே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியும் தான். அப்படி இருந்தும் உன்னால் வந்து எனக்கு ஈக்குவலாக போட்டி போடுறதுக்கு இந்த பிஸ்னஸில் வந்திருக்க இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வார்த்தையை விட்டாப்புல. கார்த்தி பார்த்தோன்னா கார்த்தி லூஸ் ஸ்டாக் விடுவார்னு எதிர்பார்த்தாப்புல நம்ம சிதம்பரம். ஆனால் வந்து கார்த்தி சார் நீங்கள் வேணால் பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஒரு புது சிங்கரை லான்ச் பண்ணி என்னோடய நியூ ஆல்பம் வந்து பெரிய ஹிட் ஆக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த ஃபீல்டில் எப்படி நிற்கிறேங்கிறது என்னை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னோன்னா, அதையும் நான் பார்த்துட்றேன், நீ எப்படி இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிற, உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாப்புல. சாரி கார்த்தியை வந்து அவர் இப்படிலாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ராஜா சொன்னோன்னே, ஒரு ஃபீல்டுன்னு வந்தால் ஒருத்தர் வந்து எதிரிங்க இல்லாமல் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. காரில் வர்றப்ப ராஜா கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், எப்படி நீ வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிக்கலான்ட்டு ஐடியா இருக்க? நமக்கு தான் பல்லவி இருக்காங்களா, பல்லவியை வந்து லான்ச் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பேசினோன்னே, ஆமாம் நீ கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னோன்னே, நிச்சயம் வருவாங்க, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களே. ஆகுனா ஏதோ ஒன்று சொல்லிடுற, அவங்க யார் என்னன்னே தெரியாது, அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ண போகிறோன்னு தெரியாது, அது ஒரு பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன கார்த்தி, தைரியமாக ஃபோன் பண்ணி டேரெக்டாக பேச வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போன ட்ரிப்பு ரூபஸ்ரீ இதெல்லாம் பேசணும் அப்படின்னு. அப்படி கூப்பிட்டனால தான் அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு. இனிமேல் அவங்க தயவு தேவையில்லை, இப்போ தேவையில்லாமல் வந்து இந்த ரூபஸ்ரீ டாப்பிக்கை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கார்த்தி ஒரே ஒரு ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தீபா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கேட்குறாங்க கார்த்திக்கிட்ட, என்ன யோசனையாகவே இருக்கீங்க? வேறு ஒன்றும் இல்லை தீபா, இன்றைக்கி காலையில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆடியோ விஷயமாக ஒருத்தர் பெரிய ஹெட் இருந்தாப்புல, இல்லை நம்ம போட்டியாளர், அவர் நம்பர் 1 அவர் தான். அவரை போய் பார்த்தேன், பார்க்குறப்ப வந்து என்னை மீறி நீ எப்படி பிஸ்னஸில் ஜெயிச்சிருவேங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டாப்புல அப்படின்னோடனே, அப்படியா சார், உங்ககிட்டயே சவால் விட்டு அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிக்கலான் இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பல்லவி இருக்காங்களே, பல்லவி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து நான் பாடுறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னோடனே, நிச்சயமாக வருவாங்க, அவங்க என் நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டாங்கன்னு கார்த்திகிட்ட சொன்னோன்னே, கார்த்தி மானதுக்காக நிச்சயமாக வந்து பாட போகிறாங்க தீபா, அது வெயிட்டிங் ஃபார்